நம்ம இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான கான்வர்சேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னா, டிட் யூ ஸ்லீப் வெல்? டிட் யூ ஸ்லீப் வெல்? ஸ்லீப் வெல் அப்படின்னா நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, இட்ஸ் எ பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஆக்ஷனை பற்றி நம்ம கேட்குறோம். அதனால தான் இந்த இடத்துல டிட் யூஸ் பண்ணுறோம். டிட் யூ ஸ்லீப் வெல் அப்படின்னா நீங்கள் நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்குறது. காலையில் சாப்பாட்டுக்கு என்ன? வாட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? வாட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். காலையில் சாப்பாடை பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். அப்போது சாப்பாட்டுக்கு என்ன, உணவிற்கு என்ன அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதனால் வாட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். என்னோடய பேக் எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் மை பேக் அப்படின்னு கேட்கணும். வேர் இஸ் மை பேக்? வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். அது மேஜை மேலே இருக்குது. மேஜை அப்படின்னா டேபிள் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ஆன் தி டேபிள். இட்ஸ் ஆன் தி டேபிள். ஆன் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோன்னா மேலே அப்படின்னு இருக்கு இல்லையா? அதனால் ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, நான் இப்போ கிளம்புறேன். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஓகே, ஐம் லீவிங் நவ். ஓகே, ஐம் லீவிங் நவ். லீவிங் நவ் ஏன் யூஸ் பண்ணுறோம்? இட்ஸ் அ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ அந்த ஆக்ஷன் வந்து கரண்ட்டில் நடந்துகிட்ருக்கு இல்லையா? அதனால வேர்ப் கூட ஐஎன்ஜி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஐம் லீவிங் நவ். இது எவ்வளவு? இது இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.